நம்ம வந்து நேற்று நைட்டு வந்து ரீச் ஆனால் கிட்டத்தட்ட 1 மணி 1:30 இருக்குன்னு நினைக்கிறேன் நைட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஹெச்ஆர் கிட்ட இருந்து கால் இருந்துச்சு. எதுக்கு எதுக்கு இது பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப் பைட்டு. இப்போதான் ஒருத்தர்கிட்ட இருந்து பேசினேன். நம்ம கேங்கில் வந்து ரைட் பண்ணக்கூடிய ஆள் சென்னை வந்திருக்காரா. வாங்க போய் பார்க்கலாம். இன்றைக்கி எதுவும் மழை வராமல் இருந்தால் சரி. பார்த்தீங்களா, நான் வர்றேன்னு சொல்லிட்டு பட்டாசு ஒரே கொழுந்து விட்டு எரியுது. வெடின்னு வெடிக்கிறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த எல்லா புகழும் எனக்கு தான் தெரியும். ஓவராக வில்ட்டப் கொடுக்க வேண்டாம். இங்கே என்னமோ திருவிழா போல். என்ன திருவிழா? ஏசுநாதர் கோயில் என்னமோ திருவிழாங்க. ஏசுநாதரை எல்லோரும் இன்னைக்கு தான் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஸோ கரெக்டாக நான் வந்து 8:30 வந்து கிளம்புனேன் அந்த சாப்பிட்ட இடத்துல இருந்து. உளுந்தூர்பேட்டை டோல்டு தான் அடுத்து போய் நிற்கலான்னு சொல்லிட்டு நான் முடிவே பண்ணிட்டேன். பார்க்கலாம் நம்ம எத்தனை மணிக்கு அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு. 8:30 மேலே தான் அங்கே வந்து கிளம்பணும். என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க? எப்பா 8:30 மேலே தான் வந்து கிளம்பணும் நம்ம சாப்பிட்ட பிளேஸில் இருந்து. இப்போ நம்ம கரெக்டாக ஆத்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தூர் டோலை வந்து எத்தனை மணிக்கு ரீச் பண்ணியிருக்கோம்னா 9:11 ரீச் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே என்னப்பா நடக்குது? என்னமோ மாநாடு நடக்குதாட்டா. இங்கே பாருங்க, ஊரே வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக பகல் மாதிரி இருக்குது. மாநாடா இல்லை கல்யாணமா? ஆனால் தெரியல. மொத்தத்தில் என்னமோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. என்னமோ கட்சிக்காரங்களோட இதாக இருக்குது. இது என்ன கட்சின்னே தெரியல. ரெட்டு கொடியில் வந்து வட்டம் போட்டிருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணிடுங்க. அப்பளையாவே நம்ம ஆத்ரூர்னே வருது. ஆத்தூர் டோல்கேட்டை தாண்டிட்டோமே. அப்போ இது என்ன டோல்கேட்டு? இது உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டும் கிடையாது எனக்கு தெரிஞ்சப்போ. இந்த சேலத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே 3 டோல் கிராஸ் ஆகுதாப்போ. நான் இத்தனை நாளாக 2ன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் பரவாயில்ல, இங்கே ஃபுல்லாக நல்லா கூலிங்காக தான் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி இங்கே கொஞ்சம் ஹாட்டாக இருக்குதுன்னு நினச்சேன். டாய் எவனும் வந்துடாதீங்க. குட் பாய்ஸ். இது வந்து உளுந்தூர்பேட்டை அந்த விழுப்புரம் ரோடு இருக்குல்ல, 4 ட்ராக்கு. ஸோ அதை வந்து இப்போ ஏற போகிறோம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னமோ போயிட்டு இருக்குது பெருசாக. அது என்னன்னு சொல்லி போய் பார்க்கலாம். இது என்னது இத்த பெருசுக்கு போயிட்டு இருக்குது? ஆட கடவுளே, என்னப்பா இது? ஆத்தி, இதுதான் சலப்பலன்னு சவுண்ட் வந்துட்டு இருக்குதா? ஐயோ, ஒரு பெரிய பள்ளம்னே நினைச்சிட்டு அந்த இடத்துல வெள்ளை கலர்ல என்னமோ இருந்துச்சு. கருக்குன்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு சோழி சுத்தண்டா அப்படின்ட்டு. இது என்ன பைபாஸ் ரோடு தானா? இங்க பாருங்க, என்னமோ அனாதையா கிடக்குது. ஐயோ, சுத்தி முத்தி கருகுப்புன்னு கிடக்குது. இந்த பக்கம் யாரும் இல்லை, அந்த பக்கம் யாரும் இல்லை. அடா பாவீங்களா, எப்பா யாராச்சும் வாங்க. டைம் பார்த்துட்டீங்கன்னா இங்கே பாருங்க 9:50 ஆச்சு. சூப்பராக இருக்குது ஆனால் நைட் ரைடு பண்ணுறதுக்கு. சீரியஸாக அப்படியே லோன்லியாக சில்லு காற்று வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த டைமில் மெயினாக ரைட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, சீக்கிரம் இன்ஜினும் வந்து ஹீட் ஆகாது. ஸோ சேம் டைம் நம்மளுக்கு வெயிலும் இருக்காது. அந்த ரோட்டில் இந்த பகல் டைமில் வேலையாக சுற்றுறாங்களே, ஸோ அவங்க எல்லாருமே போய் படுத்து தூங்கியிருப்பாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம். உளுந்தூர்பேட்டை வரைக்குமே இருந்த கேஸ், இந்த ரோடு வந்து 2 வேயாக இருந்துச்சுல, 4 வே போடுறதுக்கு வந்து ரொம்ப வருஷமாக கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், கேஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆகிடுச்சு போல. அந்த ரோடு ஓட்டுருக்குறாங்க. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. இனி சென்னைக்கு இன்னுமே ஃபாஸ்ட்டாக போயிடலாம். இந்த ரோட்டில் வந்து அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்கிறது வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். ஸோ நிறையா இது மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் இதில் ஒரு மைனஸ் என்னென்னா, இதில் 2-3 கிடையாது, ஏராளமான விவசாய நிலம் போயிருக்குது தான். ப்ளூபி நம்ம வந்து நம்ம உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டை வந்து தாண்டிட்டோம். அங்கே ஏன்டா வீடியோ எடுக்கலைன்னா, அங்கே நிறுத்தி காஃபியெல்லாம் குடித்தேன் உண்மைதான். ஆனால் வந்து ஏன் வீடியோ எடுக்கலைன்னா, ஃபுல்லாக காப்பி ரைட் விழுந்துருக்கு. ஒரே பாட்டை ரிப்பீட்டாக நான் தம் அடிக்கிற ஸ்டைலில் பார்த்து தனந்துச்சு விழுந்துச்சு, நான் தம் அடிக்கிற ஸ்டைலில் பார்த்து ராக் அம்மா விழுந்துச்சு, சலக்குச்சான்னு சொல்லிட்டு, ஐயோ அண்ணா பாட்டை தான் ஆஃப் பண்ணுவீங்களா? அது ஒரு டைம் கேட்டால் பரவாயில்ல, திருப்பி 3 டைம் கேட்குறாரு. நான் அந்த இடத்துலேருந்தே ஓடி விட்டேன்னா பார்த்துக்கிங்களேன். ஸோ கரெக்டாக 10:26க்கு உளுந்தூர்பேட்டையிலேருந்து கிளம்பி இருக்கிறேன். 1 மணி நேரம் கழிச்சு நம்ம விழுப்புரம். அடாடே, காருக்கு பின்னாடியே போயிட்டு ஃபாஸ்ட்ராக்குள்ளே போகிறேன். ஓஹோஹோஹோ,
என்னது இவங்ககிட்டே கேட்போம். அண்ணா இதுக்கு முன்னாடி ஒரு டோல் இருக்குதுங்கண்ணா, அந்த பக்கங்க அங்கே, அது உளுந்தூர்பேட்டை டோல் இல்லைங்களா? இதுலேயே உளுந்தூர்பேட்டை எக்ஸ்பிரஸ் லைன் போட்டிருக்குதுங்க. இந்த இடத்துல மறுபடியும் உளுந்தூர்பேட்டை எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு என்னமோ சொல்லி போட்டுருந்துச்சு அந்த டோலில். நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இவர்கிட்ட போய் கேட்டேன். இந்த இடத்துல ஒரு போலீஸ் அண்ணா நின்று இருந்தார்ல, சீரியஸாக தங்கமான மனுஷன், அவரை போய் நைட் டியூட்டி போட்டாங்க. அவர் அப்படியே பாவமாக நின்று இருந்தார், நல்லா பேசினார். அதுக்கப்புறம் அவருக்கு இந்த ட்ராவல் யூடியூப் பற்றி தெரியுமா இல்லை தெரிஞ்சும் கேட்டாரா இல்லை தெரியாமல் கேட்டாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் கேட்ட விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அந்த கள்ளங்கபடம் இல்லாமல் கேட்பாங்களா அது மாதிரி. ஸோ நான் டீட்டெயிலாக ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, இவ்வளோ சம்பளம் இவங்களுக்கு இப்படி வரும், இவங்களுக்கு இப்படி போகும், வியூஸ் இவ்வளோ போனால் இவ்வளோ வரும், எல்லாமே கேட்டார். என்ன எப்படி எதுக்கு பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இந்தியாவில் எங்கே போயிருக்கிறீங்க, ஆனால் இந்தியா ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியுமே கொடைக்கானல் என்ன பிளேஸ் நல்லா இருக்குது நான் போகலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் அவருக்கு பூம்பாறை நல்லா இருக்குண்ணா போய் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் போகிறத விட ஃபேமிலியோடு போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, சிக்கிமை வந்து லைஃப்பில் ஒரு நாள்னாச்சு ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கண்ணா, நல்லா இருக்குண்ணா பிளேஸு அப்படின்னு சொன்னேன். அப்படியே அப்படின்னாரு, ஆமாண்ணா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் நல்லா பேசினார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று அவர் கூட நல்லா பேசிட்டு மொக்க போட்டு, அதுக்கப்புறம் பைக்கை பற்றியெல்லாம் கேட்டார், எவ்வளோ மைலேஜ் கிடைக்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரிலாம் சொன்னேன். அதுக்கப்புறம் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கிளம்பிட்டேன். சீரியஸாக ட்ராவலில் தான் ஒவ்வொருத்தரும் அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிறது, ஒவ்வொருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஒவ்வொரு மனுஷங்க ஒவ்வொரு ஏரியாவில் எப்படி இருக்கிறாங்க. சீரியஸாக வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா ஒன்றுமே தெரியாது. நான் இது மாதிரி ஒரு பனியை நான் பார்த்ததே கிடையாது. என்னடா இது சென்னையில் இப்படி பனி பெய்யுதான்னு சொல்லி பார்த்தா, ஆமாங்க எங்கேருந்து தான் பெய்யுதுன்னு தெரியல, நல்லா பயங்கரமாக. இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் பெய்கிற மாதிரியே நல்லா கூலிங்காக இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது, என்னடா சென்னையில் இப்படி எல்லாமே பனி பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே எனிவே நல்லா தான் இருந்தாலும் சரி. இதேமாதிரி சிட்டிக்குள்ளே பெஞ்சிங்கன்னா நல்லா இருக்குது, ஏன்னா அங்கே ஃபுல்லாக வேகிறதுக்கு காலையில் டைமில் ஃபுல்லாகவே அனல் அடிக்கும்ல. ஸோ அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. போய் பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு நான் 7 வருஷமாக இருந்தேன்ல, ஸோ அவ்வளோ ஒன்றும் அங்கே இருக்கவே இருக்காது. ஸோ ஹாட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பைக்கை ஓரமாக நிப்பாட்டிட்டு ஒரு முக்கியமான வேலையை நான் பங்கேற்றுட்டு வரேன். இருங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 12:29 ஆச்சு. சும்மா பூந்து ஓட்டிகிட்டு வந்துருக்குறேன். ஆனால் வந்து ஸ்பீடு போகலை 100க்கு மேலே. ஒரு 90 to 95 மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருக்கிறேன். ஏன்னா இன்ஜினோட சவுண்டு சூப்பராக இருக்குது, அதனால் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருக்கிறேன். ஏன்னா அது ஒரே ஃப்ளோவில் ஓடிச்சுன்னா சீட்டிங் ஆகுமே என்னமோ எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால ஒரே மாதிரி 90 to 95 இது மாதிரியே வந்து ஓட்டிகிட்ருக்கிறேன் கம்மியானதில். ஸோ அதனால் சவுண்டு நல்லா இருந்துச்சு, மைலேஜும் நல்லா கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பரனூர் டோல் பிளாஸா வந்து வரப்போகுது. அங்கே போய் நிற்கலாமா வேண்டாமா, ஏன்னா லாஸ்ட்டாக தான் வந்து ஒரு டோல் பிளாஸாவில் நம்ம திண்டிவனம் டோல் பிளாஸாவில் ஆஃபீஸ் போயிட்டு வந்தோம். ஸோ இங்கேயும் வந்து ஆஃபீஸ் போகணுமா தேவையில்லை. ஸோ ஒரு டீ சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து டீ குடிக்கவே மாட்டேன், காஃபி. நான் காஃபி பைத்தியம். பரனூர் டோல் பிளாஸா என்ன இவ்வளோ லைட் போட்டிருக்குறாங்க? எதுலப்பா போகிறது? 2 வீலர் ஒன்லி. அப்போ இதில் தானே. ஓ இதுலேயும் டோல் போட்டிங்களா? அடக்கடவுல எம்மாடி. இந்த லாஸ்ட் செக்ஷன் அதில் தான் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதுலேயும் வந்து இங்கே பாருங்கள் டோல் பூத்து வச்சுட்டாங்க. அப்போ இந்த இடம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிற இடம்னு நினைக்கிறேன். டோலே வந்து 10 எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருக்குறாங்க. பரவாயில்லையே. வாவ், ஆமாம் நிஜமாக இந்த மறுபடியும் எல்லாம் மாற்றி அமைச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக தெரியுது. இல்லை நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு இப்படி தெரியுதா? சென்னை ஏர்போர்ட் இங்கே பாருங்கள். ஸோ இதான் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இங்கே தான் நம்ம வந்து ஃப்ளைட் அன்றைக்கி ஏறினோம். ஸோ டொமஸ்டிக்லேயும் வந்து நம்ம நிறைய டைம் போயிருக்கோம். இங்கே பாருங்கள் மெட்ரோ. ஓ மெட்ரோ எல்லாம் ஆஃப் பண்ணி நிறுத்தி வச்சிட்டாங்க. சென்னையோட ஃபீலே தனி தான். சென்னை என்னதான் நம்மளுக்கு எவ்வளோதான் பாடம் கற்றுக் கொடுத்தாலும் அடிபட்டாலும் சென்னை வந்தாலே ஒரு சந்தோஷம்தான். ஸோ வெல்கம் டு சென்னை ப்ளூ ஃபேமிலி. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையுமே இந்த சென்னைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நீங்கள் என்ன தான் இருந்தாலும் சென்னைக்கு நீங்கள் லைஃப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பாடம் கற்றுக் கொடுக்கும், நிறைய கற்றுப்பீங்கன்னு வைங்களேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்களே கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படிங்கிறது வந்து சும்மா கிடையாதுங்க.
நிஜமாலுமே அது ஒர்த்தான வேர்டு. நம்ம வந்து நேற்று நைட்டு வந்து ரீச் ஆனால் கிட்டத்தட்ட 1 மணி 1:30 இருக்குன்னு நினைக்கிறேன் நைட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஹெச்ஆர் கிட்ட இருந்து கால் இருந்துச்சு. ஹெச்ஆர் ஸ்டே பண்ணிக்கிற ரூம்க்கே வந்து போகலான்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் போகலை. என்னடா அது லென்ஸில் இன்னும் மறைச்சிட்ருக்குது, இருங்க தொடச்சிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பில் இறங்கிட்டு இருக்கிறேன்ல, இந்த ஸ்டெப்பில் ஏறி இறங்குறதுக்குள்ளே எனக்கு டயர்டாயிடுச்சு. பேக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஹெச்ஆர் ரூமுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அப்பவும் போக முடியல, டயர்டில் வந்து தூங்கிட்டேன். இப்போ கரெக்டாக நம்ம வந்து ஹெச்ஆர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பைக் வந்து இதோ இந்த இடத்துல பார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, இங்கே இருக்கா. ஓகே, நான் உங்களுக்கு வந்து இனி மோட்டோ விளாகில் கன்டினியூ பண்ணுறேன். சுக்கு பாய் பிரியாணி என்ன பிரான்ச் இது? கிண்டி பிரான்ச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து கரெக்டாக கிண்டி தான் வந்து போயிட்டுருக்குறோம். கிண்டியில் தான் வந்து கரெக்டாக இருக்கிறேன்னே வைங்களேன். கத்திப்பாரா பிரிட்ஜு கிட்டே போய் இல்லைன்னா அங்கே வந்து போக தேவையில்லை. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து இப்போது இதோ அங்கே ரோடு பிரியுதா, இதுலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து வேளச்சேரி போய் வேளச்சேரியிலேருந்து நம்ம ஈசிஆர் போய்க்கலான்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஹெச்ஆர் எல்லாமே ஈசிஆர் வராங்களாம். எங்க மேலே ஏற அடப்பாவி எதுக்கு எதுக்கு இது பேதான் ஃப்ரெண்ட்ஷிப் பைட்டு. லவ் பைட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன், இது ஃப்ரெண்ட்ஷிப் பைட்டு. எங்க போறோம் தெரியலையே.